நிறைய கேள்விகள் இருக்குங்க. குடும்பத்தை நடத்தணும், கடவுளை அடையணும். அது சாத்தியமா அப்படின்னா 100% சாத்தியம். எல்லாமே ஒரு பயிற்சி தான். இப்ப என்னுடைய நண்பர் ஒரு தோழி ஒருத்தவங்க சொன்னாங்க, ராஜஸ்தான பார்த்தீங்களா நீங்க? தலையில குடத்த வச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, ஆனால் குடம் விழுந்துராம சும்மாட மேலே அந்த குடத்த வச்சு அவங்க நடந்து போகையில அது பார்க்குறதுக்கே அழகா இருக்குங்க அப்படின்னாங்க. கழுத்த திருப்புறாங்க, ஆனால் பானை தலையிலேருந்து விழுகிறது கிடையாது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இறைவனை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம எப்படி வாழ நினைக்கணுமோ அப்படி வாழுவோம். நம்ம முதல்ல தப்பாக வாழ்ந்தால் கூட அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் இறை சக்தியில். நீங்கள் பாடத்தில் பார்த்தீங்கன்னா, பாபா ஒரு ஒரு அந்த முத்திரை எடுக்கிறக்காக சில மாந்திரிகவாதிகள்லாம் நிறையா செய்வாங்க. அவங்கள அறியாமையே அந்த முத்திரை மாறுபாருங்க. அது மாதிரி தான். அதெல்லாம் நிஜமான விஷயங்கள். இறைவனை அடையணுன்ற உண்மையான வேட்கை, உண்மையான தேவை அது இருந்துச்சு அப்படின்னா, அதோடு நம்ம குடும்பமும் நம்ம நடத்தணும் ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா, ரெண்டையுமே செய்யுங்க. ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்தின் வாயிலாகவே இறைவனை நம்ம நாட ஆரம்பிச்சிருவோம். காரணம் இந்த உலகத்தில் நமக்கு கருத்து வேறுபாடுகள், பற்றாமை, எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாதுங்க. நான் ஒரு தாய்லாண்டுக்கு போயிருந்தேங்க. தாய்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 கோடி ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் வச்சுருந்தான். யோசிச்சு பார்த்தேன், ஒரு 500 கோடி இருந்தால் நான் 10 கோடி ஒரு நெக்லஸ் என் மனைவிக்கு இல்லை என்னுடைய காதல் நான் அதிகமாக நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு நான் அதை பரிசாக கொடுப்பேன் இல்லையா? அப்போ இதுக்கு அளவீடு தான் என்னது? ஒரு காலத்தில் நினச்சிங்க, ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதுமே நம்ம வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் நான் நினச்ச காலகட்டமும் உண்டு. அதுக்கப்புறம் மாதம் 10 லட்சம்லாம் சம்பாதிச்சிருக்கேன். அப்போ வாழ்க்கையில் பணம் ஒரு 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 அளவீடு கிடையாதுங்க. நம்முடைய தேவையை நம்ம அளவாக நம்ம சுருக்கமாக நம்ம வாழும்போது சிறிய தொகையில் கூட நம்மளால் வாழ முடியும். அது ஒரு சின்ன உதாரணம் என்ன, நான் பாம்பே முந்தி போகிற காலகட்டங்களில் 2 ரூபாய்க்கு சப்பாத்தி பார்த்துருக்கேன். அதே சப்பாத்தி ஒரு ஒரு நார்மலாக சில கடையில் நான் போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதே சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 10 ரூபா 20 ரூபா விற்றுட்ருந்தாங்க. அதுக்கு போக எக்ஸ்ட்ரா ஒரு சைடிஷ் வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ 2 ரூபாய்க்கு வாங்கி வாழ முடியுது, 30 ரூபாய்க்கும் ஒரு 100 ரூபாய்க்கும் சாப்பிட முடியுது. அப்போ இந்த இடத்துல என்னென்னா, நம்முடைய தகுதி தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம். நம்முடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம். ஸோ இந்த இடத்துல நம்முடைய தேவையை நம்ம உதுத்துட்டு 2 ரூபாய் சப்பாத்தியே போகணுன்னு அந்த க்யூவில் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு 2 ரூபாய் சப்பாத்தியை சாப்பிட்றதும், நல்லா சம்பாதிச்சு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு போய் சாப்பிட்றதும் அவங்க தகுதியை பொறுத்து. இப்போ நம்ம தகுதி என்ன? நம்ம தகுதி உயர்த்திக்கணும். தகுதி எப்படி உயர்த்திக்கிறது? இறைவனை அடையணுன்ற விருப்பமே நம்முடைய தகுதி. முதல் தகுதியை தான் இறைவனை அடையணும். 2வது ஏன் அடையணும்? அதுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்தால் தானே அடையணும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். இப்போ அந்த இடத்துல பணம் தேவைப்படுது. ஏன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பணம் தேவை. நம்ம கண்கூட பார்க்குறோம். அது இல்லாமல் நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்க தேடுறோம். ஆனால் இறைவன் அப்படி இல்லையே. இது நியாயமான கேள்வி தானே. இறைவன் அந்த மாதிரி இல்லையே. ஏன்னா நம்ம கண்ணால் இறைவனை பார்க்கவும் இல்லை, அவருடைய பேச்சை கேட்கவும் இல்லை. எல்லாமே ஒரு மித்து மாதிரியே இருக்கே. இது உண்மையிலேயே இறைவன் இருக்கானான்ற ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு வரும். இறைவன் இருந்தானா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான், இதெல்லாம் நிறையா வரும். அதெல்லாம் விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். மனசை அமைதிப்படுத்தணும். மனசை அமைதிப்படுத்துகிறதுக்கு ஒரு ஒரு நடுமையான ஒரு நியூட்ரலான ஒரு விஷயம் நம்ம தேவைப்படுது. அந்த விஷயமா இறைவனை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. கெட்டி எப்படி பிடிக்கிறது? எண்ணத்தால் பிடிக்கிறது. இறைவா அவன் இருக்கான் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவன் இருக்கான நம்பி நீங்கள் இறைவா என் மனதை அமைதிப்படுத்துகிற நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு ஆழ்ந்த சுவாசத்தை மூச்சை நல்லா இழுத்து ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அப்படியே மெதுவாக விட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அமைதி உண்டாகும். இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் இறைவனை இறைவன்கிட்ட கேட்டு நீங்கள் பெற்று பாருங்கள். இறைவன் இல்லை, இருக்கான். அந்த கடந்து ஒரு சக்தி வச்சுக்கங்களேன். ஒரு 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 மைய புள்ளி வச்சுங்க. உலகத்தின் மைய புள்ளி எப்படியோ வச்சுக்கிறங்க. நீங்கள் மகாவிஷ்ணு நினைக்க வேணாம், முருகப்பெருமான் நினைக்க வேணாம். ஒரு மகா சக்தி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, இந்த உலகத்தை ஆட்டுவிக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜிட்ட நீங்கள் கேட்குறீங்க, அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுக்க போகுது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ அந்த எனர்ஜி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் தேவைகளெல்லாம் ஃபுல்லப் பண்ணணும்.
உங்கள் தேவையெல்லாம் நிறைவேற்றணும். அப்போ அந்த எனர்ஜி நமக்கு வந்து கிடைக்கிறோம்னா அதுக்கு ஒரு வழிமுறை, ஒரு பயிற்சி தேவைப்படுது இல்லையா? அதுக்கு ஒரு பயிற்சி தேவை இல்லையா? அந்த பயிற்சி தான் தியானம். தியானன்றது ஏதோ ஒரு மத நம்பிக்கைக்குரிய ஒரு பயிற்சி கிடையாது. தியானன்றது மனிதனுக்கு தேவையான மனதை அமைதிப்படுத்துவதற்கும் உடலை சாந்தப்படுத்துவதற்கும் தேவையான ஒரு அடிப்படையான ஒரு பயிற்சி தான் தியானம். தியானன்றது என்னது? நம்ம வேகமான ஒரு பிளட் சர்க்குலேஷனையும் ஒரு ஹார்ட் பீட்டையும் குறைக்கிறதுக்கும் நம்முடைய மன ஓட்டத்தை குறைக்கிறதுக்கும் தான் வந்து நமக்கு வந்து தேவைப்படுற ஒரு அரிய ஒரு விஷயம். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அப்போ அவர் சொல்லுவார் மனசை அமைதியாக வச்சுக்கிறேன்னு. இந்த மன அமைதின்றது எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. ஒரு கார் ஓட்டுறோம், நம்ம மன அமைதிக்கு அமைதியோடு கார் ஓட்டும்போது நம்முடைய டிரைவிங்குடைய எஃபிஷியன்ஸ் திறமையும், அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து கோபமாகவும் பதட்டமாக இருக்கும்போது நம்முடைய கார் ஓட்டும் திறனும் பார்த்தா ஒரு வித்தியாசப்படும். ஸோ அதனால் வந்து நாம் வந்து அடிப்படை வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தணும். இந்த மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய எனர்ஜி சோர்ஸ்கிட்ட இருந்து நம்ம வந்து தொடர்பு கொள்ளணும். அந்த தொடர்பு கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜி எப்போவுமே வருது. அந்த எனர்ஜி எப்படிப்பட்ட எனர்ஜி அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய எனர்ஜி.